நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைய பொக்கிஷம் என்ற தலைப்பில் ஆன்மீகமும் ஆராய்ச்சியும் நிகழ்ச்சியில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுவா திருவிழானாலே ஆடி மாசம் அம்மனுக்கு கூழ் ஊத்துறத தான் நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இந்த திருவிழா கொண்டாடுறதுக்கு அந்த காலத்துல நிறைய காரணங்களை சொன்னாலும் அதுல முக்கியமான காரணமா சொல்றது பல மாதங்கள் பிரிஞ்சு இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள், பகையா இருக்கிற பங்காளிகள், இவங்கெல்லாம் ஒருத்தரை பார்த்துப்பாங்க. அதன் மூலமா ஒண்ணு சேருவாங்க. அப்படிங்கறதுனாலதான் திருவிழாக்களையே உருவாக்குனாங்கன்னு சொல்லுவாங்க. நூறு குடும்பத்துக்கும் குறைவா இருக்கிற கிராமத்துல கூட திருவிழான்னதும் ஆயிரக்கணக்கான சொந்த பந்தங்கள் சேர்ந்து நடத்துற ஒரு அற்புதமான திருவிழாவை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொதுவாவே அப்ப இருந்து இப்போ வரைக்குமே திருவிழான்னா எல்லாருமே கிராமத்துக்கு தான் போவாங்க. ஏன்னா இயற்கையின் காற்று, பசுமையான சூழல், மரங்களோட எழில்மிகுந்த சுவாசம், குருவிகளோட ரீங்கார ஓசை, இது மட்டும் இல்ல, கிராமத்துல தான் வழிநெடுக்க மாக்கோளங்களை போட்டு மஞ்சள் தண்ணியில வேப்பில போட்டு வைக்கிறது, மாயிலை தோரணம் கட்டுறது, ஒரு பக்கம் சமையல், ஒரு பக்கம் பூஜைக்கு ரெடி ஆகிறது, ஒரு பக்கம் கொல்லைப்புறத்துல இருக்கிற வேப்பில மரத்துக்கு பூஜை, பழங்கால குடிசை வீடா இருந்தாலும் அண்ணன் தம்பி மாமன் மச்சான்னு தாய் வீட்டுக்கு வந்து ஒண்ணு கூடி சாமி கும்பிடுற அனுபவம் கிராமத்தை தவிர வேற எங்கேயுமே கிடைக்காது. அதே மாதிரி இந்த ஊர்ல சில பூஜை முறைங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில 5 மணிக்கு கோழி கூவுறதுக்கு முன்னாடியே அம்மன் பாட்டு நம்மள எழுப்புறதும், எல்லா தெரு நெடுக்க லைட் சீரியல் செட்டு நம்மளால பார்க்க முடியும். பந்தல்ல ஈச்சம்பழம், இளநீர், வேப்பில, மாயில, வாழை மரம் இதையெல்லாம் கட்டி வச்சு ஊரே கூழ் ஊத்த ஒரு பிரம்மாண்ட டபரா வச்சிருக்கிறதும், இந்த கிரகத்தை ஜோடிக்கிற கலையோட கிரகம் தூக்கிட்டு வரவங்களை சாமியா நினைச்சு பாதத்துல மஞ்சள் தண்ணி ஊத்தி மஞ்சள் குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் வாங்குறது, அம்பால வர்ணிச்சு பாடி வரவழைக்கிறது அப்படின்னு நிறைய விஷயத்த இங்கதான் நம்மளால பார்க்க முடியும். அரசாளும் பார்வதியாய் ஐயப்பாக்கும் பாதையிலே 1000 கண்ணுடையாள் தரிசனம் தருகின்றாள். பார்ப்போற்றும் பரமசிவன் பக்கத்துணை நிற்கின்றாள். ஆதிசிவ பார்வதியும் கரிசனம் புரிகின்றாள். கோட்டையில் கொடி பறக்க கொடை விழா காணுகிறாள். கோடியாய் கூடி வரும் அடியவர்க்கு அருளுகின்றாள். கோடியாய் கூடி வரும் அடியவர்க்கு அருளுகின்றாள். ஆடி மாதத்திற்கும் அம்மனுக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்வி நம் அனைவருக்கும் தோன்றும். அதாவது, கோழி கூவுவதற்கு முன்பே அம்பிகையே ஈஸ்வரியே என்ற பாடல் ஒலிக்க தொடங்கிவிட்டால் ஆடி மாதம் பிறந்து விட்டது என்று அர்த்தம். ஆடி மாதம் அம்மனுக்கான மாதம். அம்மன் கோவில்களில் கொண்டாட்டங்கள் களை கட்ட தொடங்கிவிடும். வருடத்தில் எல்லா மாதங்களும் சிறப்பானவையாக இருந்தாலும் ஆடி மாதத்திற்கு மட்டும் எந்த மாதத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பு உண்டு.
ஆடி மாதத்தில் தான் தட்சணாயன புண்ணிய காலம் தொடங்குகிறது. உலக உயிர்கள் அனைத்தையும் காத்து அருள் புரியும் சூரியன் கடகராசியில் சஞ்சரித்து தெற்கு நோக்கி பயணிக்க தொடங்குகிறார். எனவேதான் இதை கர்க்கடக மாதம் என்று குறிப்பிடுகிறோம். கடகராசி சந்திரனுக்கு உரியது. சிவ அம்சமான சூரியன் சக்தியின் அம்சமான சந்திரனுடன் ஒன்று சேர்ந்து கர்க்கடகத்தில் சஞ்சரிக்கும் போது சக்தியின் பலம் அதிகரிக்கிறது. ஆடி மாதத்தில் சிவபெருமானே சக்தியின் அம்சத்திற்குள் அடங்கிவிடுகிறார் என்பது ஐதீகம். எனவேதான் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக திகழ்கிறது. ஆடி முதல் மார்கழி வரையிலான 6 மாதங்கள் தேவர்களின் இரவு நேரம் என்பது ஆன்மீக நம்பிக்கை. இந்த புண்ணிய காலத்தில் சூட்சும சக்திகள் வானத்திலிருந்து வெளிப்படும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அந்த நேரத்தில் பூஜைகள், ஜபங்கள், நீத்தார் வழிபாடு ஆகியவற்றை செய்தால் அதிக அளவு பலன் கிடைக்கும். பார்வதி தேவி மலையரசன் மகளாக பிறந்தது ஆடி மாதம்தான் என்கிறது தேவி பாகவதம். மதுரை மீனாட்சி அம்மன் அவதரித்ததும் ஆடி மாதமே. இதே ஆடி மாதத்தில் தான் ஆண்டாளும் அவதரித்தாள். மேலும் மழைக்குரிய தெய்வமாக மாரியம்மன் திகழ்வதால் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பு வரும் ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் திருவிழாக்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றன. ஆடி மாதத்தில் கூழ்வார்த்தல், விளக்கு பூஜைகள், பூக்குழி இறங்குதல் போன்ற திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. ஆடிப்பூரம், ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் என்று இந்த மாதம் முழுவதும் திருவிழாக்களுக்கு பஞ்சமே இல்லை.
பாடிக்கிட்டு நையாண்டி மேளம் கொட்டுவோம், வித்தகிய வேண்டிக்கிடுவோம். பத்ரகாளி ஆடி வரா, சக்தி தேவி ஆடி வரா, நாகதேவி ஆடி வரா, அர்த்தநாரியாக வரா. வழிவிடுங்க 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 வழிவிடுங்க. ஆடி வருது அம்மன் கூட ஆடி வருது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் நடைபெற்ற மிக பிரம்மாண்டமான கூழ் ஊற்றும் திருவிழாவைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். போலூரில் சப்த கன்னிகள் என்று சொல்லக்கூடிய 7 கன்னிமார்களுக்கு கூழ் ஊற்றுவது வழக்கம். இவர்கள் 7 பேரும் அக்கா தங்கைகள் ஆவர். பெண் தெய்வ வழிபாட்டிலும் சக்தி வழிபாட்டிலும் கிராம தெய்வ வழிபாடுகளிலும் சப்த கன்னியர்களுக்கு முக்கியமான இடம் உண்டு. பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டீஸ்வரி என 7 தெய்வங்களும் சப்த கன்னியர் என்று போற்றுகிறது புராணம். இந்த 7 தேவியரும் தீமையை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் வந்தவர்கள் என்று போற்றுகின்றன ஞான நூல்கள். இதன் அடிப்படையிலேயே இது போன்ற கிராமங்களில் மழை வேண்டியும் குடும்பம் செழிக்கவும் பஞ்சம் போக்கவும் நோய் நீங்கவும் ஆங்காங்கே பலதரப்பட்ட சொந்த பந்தங்களை ஒன்று கூட்டி விரதமிருந்து அம்பாளை போலும் காளியை போலும் வேடமிட்டு அவரவர் இடத்தில் அமைந்துள்ள மாரியம்மன், செல்லியம்மன், நாகாத்தம்மன், அங்காளம்மன், முத்துமாரியம்மன், கங்கையம்மன் ஆகிய பல பெயர்களில் கூழ் ஊற்றும் திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றனர். அதே போன்று ஒவ்வொரு இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு உரிமையான கோவில்களில் தனித்தனியாக ஆங்காங்கே விழாக்களை நடத்துவதும் வழக்கமாயின. அந்த வகையில் தற்போது போலூரில் பார்வதியின் அம்சமான பர்வதராஜகுல இனத்தவர்கள் நடத்தும் திருவிழாவை தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வழிமுறையாக நடத்தப்படுகின்ற இவ்விழாவனை தற்காலிக ஓலை குடிசையில் கோயில் அமைக்கப்பட்டு அம்பாளை உருவகப்படுத்தி நடத்துவதும் தலைமுறையாக நடைபெற்ற பழங்கால நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் பெரியோர்களின் ஆன்மீக அறிவியலையும் நினைவு கூறும் வகையில் அமைந்திருப்பது மேலும் ஒரு தனிச்சிறப்பு. ஆடி மாதம் அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றுவது வழக்கம். இது ஏன் தெரியுமா? இதற்கு ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் காரணங்கள் உண்டு. தவத்தில் சிறந்து விளங்கிய ஜமத்கனி முனிவரை பொறாமை காரணமாக கார்த்த வீரியாசுனனின் மகன்கள் கொன்று விடுகின்றனர். இதை கேள்விப்பட்டு துக்கம் தாங்க முடியாமல் ஜமத்கனி முனிவரின் மனைவி ரேணுகாதேவி உயிரை விட முடிவு செய்து தீயை மூட்டி அதில் இறங்குகிறாள். அப்போது
இந்திரன் மழையாக மாறி தீயை அணைத்தார். தீக்காயங்களால் ரேணுகாதேவியின் உடலில் கொப்பளங்கள் ஏற்பட்டன. வெற்றுடலை மறைக்க அருகில் இருந்த வேப்பமர இலைகளை பறித்து ஆடையாக அணிந்தார். ரேணுகாதேவிக்கு பசி ஏற்பட்டதால் அருகில் உள்ள கிராம மக்களிடம் சென்று உணவு கேட்டார். அப்போது மக்கள் அவருக்கு பச்சரிசி, வெல்லம், இளநீரை உணவாக கொடுத்தனர். இதை கொண்டு ரேணுகாதேவி கூழ் தயாரித்து உணவருந்தினார். அப்போது சிவபெருமான் தோன்றி ரேணுகாதேவியிடம், உலக மக்களின் அம்மை நோய் நீங்க நீ அணிந்த வேப்பிள்ளை சிறந்த மருந்தாகும், நீ உண்ட கூழ் சிறந்த உணவாகும், இளநீர் சிறந்த நீராகாரமாகும் என்று வரமளித்தார். இச்சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் கூழ்வார்க்கும் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றுவதற்கான அறிவியல் காரணங்களாக பார்க்கும் பொழுது, இன்றைய காலகட்டத்தில் பல நவீன தடுப்பூசிகளால் அம்மை நோய் பரவலாக குறைந்துள்ளது. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த நோயின் தாக்கம் ஆடி மாதத்தில் அதிக அளவு இருந்துள்ளது. இதற்கு காரணம் இந்த ஆடி மாதத்தில் நிலவும் தட்பவெப்ப நிலையே காரணமாகும். இந்த மாதத்தில் ஒருவிதமான அதீத வெப்பமும் வறட்சி காற்றும் அதிகமாக இருக்கும். இதனால் இனம் புரியாத பல நோய்கள் மக்களை தாக்கின. அதில் மிக கொடிய நோயாக கருதப்பட்டது அம்மை நோயே. இதனால் சிலர் மாண்டும் போனார்கள். கேழ்வரகு மற்றும் கம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது. அதோடு கம்பை உண்பதால் உடலில் குளிர்ச்சி ஏற்படும் என்பதால் இந்த சமயத்தில் கம்பு மற்றும் கேழ்வரகை பயன்படுத்தி கூழ் செய்து அருந்தினர். ஆனால் இந்த கூழை அனைவராலும் உண்ண முடியவில்லை. காரணம்,
இந்த ஆடி மாதத்தில் தான் கடும் பஞ்சமும் நிலவியது. இந்த பஞ்சத்திற்கு ஒரு முடிவு கட்ட நினைத்த பெரியோர்கள் கடவுளை இந்த விஷயத்தில் முன்னிறுத்த துவங்கினர். பஞ்சம் போகவும், பயிர் செழிக்கவும், தட்பவெப்பநிலை மாறி நோய்கள் தீரவும் மழை அவசியம் என்பதை மக்களிடம் கூறி மாரித்தாயை வணங்கச் செய்தனர். கம்பு, கேழ்வரகு இருப்பு வைத்துள்ளவர்கள் அனைவரையும் அம்மனுக்கு கூழ் ஊற்றும்படி செய்தனர். இதனால் ஏழை எளியோர் என அனைவரும் கூழ் அருந்தினர். இப்படி ஊர் ஊராக வெவ்வேறு நாட்களில் கூழ் ஊற்றப்பட்டது. இதனால் பஞ்சமும் நீங்கியது, நோய்களும் குறைந்தது. மாரித்தாயின் அருளால் மழையும் பெய்திருக்கிறது.
கொய்யாதே